பார்க்க வேண்டியது இருக்கிறோம். இது செல்வங்களை வளர்ந்து தக்க பருவடைந்து விட்டார்கள். இருவருக்கும் குழந்தைங்களுக்கு வளர்ந்து போச்சு. ஒரு நேரத்துல இருவருக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி அந்த புழு சட்டை ரெடியாக ஊர்லயே 2 பேருக்கு 2 மாப்பிள்ளை பார்த்துட்டேன். செல்வங்களும் யாரா இருந்தாலும் சரி, பெண்ணை பெற்றவங்க மடியில நெருப்பு கட்டிங்கிறது சமன் சொல்லுவாங்க. காலத்துல இந்த இருவருக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் கல்யாணத்தை பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. குழந்தைங்க பயப்படுது, அதனால கல்யாணத்தை பத்தி பக்குமா இந்த கல்யாணத்துல அடி உதப்பட்டவன் நீ, 2 பொண்டாட்டிக்காரன் நீ, ஒரு பொண்டாட்டி அடி அடியில பெல்ல பூச்சி. அதனால கல்யாணத்தை பத்தி குழந்தைங்க நல்லா பக்குமா எடுத்து சொல்லுங்க. திருமணம் சொல்றாரு. திருமணம் எப்படி? திருமணம் என்று அப்படியே திருமணம் கல்யாணத்தை பத்தி சொல்றானா இப்படியாடா? திருமணம் கேட்டு அப்படியே திருமணம் குடியிலும் திருமணமா? கல்யாணத்தை பத்தி பக்குமா சொல்றேன், குழந்தைங்க பைபிள் சொல்றேன். கல்யாணம்னா 10 மைல் கண்ணியுடனே நீங்கணும். அப்புறம் மாற பூசிக்கும், அதுக்கப்புறம் வயிறு பிடிக்கும், அதுக்கப்புறம் போகுது ஐயா. அப்ப எங்க நாங்கள் இப்போது திக்கி விட்டு செல்கிறோம். பல நாட்டுக்கு சென்று பல நாட்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி பார்த்துட்டு வருகிறோம்ப்பா. வந்தவருக்கு திரும்ப சேர்த்து கொள்ளலாமே. நீங்கள் இருவரும் ஆண்மகனா இருந்தா
எந்த நாட்டை உன்னால சுற்றி வரலாம்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இருவரும் பெண் குழந்தையோ, அப்படி இருக்கும்போது நீங்கள் பெண்ணா பிறந்தீங்களே, எப்படிமா அந்த நாட்டை நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. எங்களை அப்படியே வளர்த்துருக்கீங்க. பெண்ணுக்கு பெண்ணகெல்லாம் வளர்த்துருக்கீங்க. ஆவதம் பெண்ணா சாவதம் பெண்ணா ஒரு பெண் நினைத்தா எதெல்லாம் சாதிக்க என்பதற்கு நீங்கள் இருவரும் உதாரணம் எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்குப்பா முதல்ல. இந்த விதல்பம் நாட்டை ஆளக்கூடிய ரைவத மன்னனுடைய மகள் தாமுண்டி ரேணுகா நாடெங்கும் உங்களை பார்த்தால் பெருமையா சொல்றேன். வெற்றியோடு வாருங்கள் நீங்கள் இருவரும். வெற்றியோடு வாருங்கள் நீங்கள் இருவரும். எதிர்காலத்திலே ஒரு ஆண்மகன் பிறந்தார், முடிசூட்டி இந்த நாட்டை நான் அழகு பார்த்திருப்பேன். அப்படி இருக்கும் போது எனக்கோ குழந்தை பிறக்கவில்லை, குழந்தை கிடைத்தது. கிடைத்த மகளுக்கு இப்போதே என்னுடைய கருத்தினால் முடிசூட்டி பார்த்து விட்டேன். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். பேசத்தா கூட எனக்கு கவலை. ஏப்பா அப்படின்னா சொல்றீங்க? ஒண்ணு நீங்க எவ்வளவு பார்க்க வேண்டியது, இது கூட சாப்பிட சொல்றியப்பா. உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். நீங்க போயிட்டு நாங்க என்னப்பா வருது? ஆமாப்பா. வெற்றியோடு சென்று நாட்டு பார்த்துட்டு என்ன வரப்பா போய் வந்த உடனே கல்யாணம். புழு சட்டை என் பேரு பொண்ணு. கண்ணுக்கு இனிமே இருக்குது அந்த தேசம் மட்டும். இது தேசம் சொன்னி. இது சரி சரி, இங்க ஓடிவா. ரொம்ப பெரிய உள்ளதுடா. ஆமா, இது கலிங்க நாடா? ஏண்டா இப்போதே கலிங்க நாட்டுக்கு செல்ல வேண்டும். கலிங்க நாட்டிலே கலிநகர மன்னர் எப்படி ஆட்சி பார்த்துட்டீங்களா?